நேற்று பதுக்கி வச்சிருந்தாலும் அந்த கறி எடுத்து பிரியாணி பண்ணுறதா தொக்கு பண்ணுறதா குழம்பு பண்ணுறதா ஒரே கன்ஃபியூஷன். சரி கடைசியில் பிரியாணி பண்ணலான்னு ஒரு தீர்மானம் பண்ணிவிட்டு பாதி கறி எடுத்து பிரியாணி பண்ணிட்டு மீதி பக்குவமாக எடுத்து பதமாக வச்சாச்சு. சரி ஓகே, அதுக்கு இஞ்சி பூண்டு ஃப்ரெஷ்ஷாக அரைக்கணுமாமே, அதை அரைச்சி போட தான் வாசனையாக இருக்குமா டேஸ்ட்டாக இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் 4 டீஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு விழுது போடணுமா. அதுவும் நான் போட்டனே, அதுதான் ஹைலைட்டு. கரெக்டாக டீஸ்பூன் அளவு வரணும்னு தட்டி தட்டி வேறு போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம பாதி கறி எடுத்து நம்ம பிரியாணிக்கு சேர்த்துட்டு அங்கே பிரியாணி செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் கூடவே ஒரு ரைத்தா இல்லாமல் எப்படி பிரியாணினா அதனால் ரைத்தாவும் பண்ணி வச்சு சாப்பிட்டோமா. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. எப்போவுமே வந்து பாஸ்மதியில் தான் அந்த பிரியாணி டேஸ்ட்டே கொடுக்கும். ஆனால் நான் எப்போயும் பாஸ்மதிலாம் எதிர்பார்க்க மாட்டேன். எது கிடைக்குதோ அதில் செய்வேன். எனக்கு வீட்டு அரிசியில் தான் செஞ்சுருந்தேன். பாஸ்மதி வாசனை இல்லைனாலும் டேஸ்ட்லாம் அல்டிமேட்டாக இருந்து. அது மட்டும் இல்லாமல் இது இருக்கா அது இருக்கா, அது என்ன தான் செய்வேன் இது என்ன தான் செய்வேன்லாம் பண்ண மாட்டேன். எது என் கையில் இருக்கோ அதை தான் செய்வேன். அது போல் தான் எனக்கு வந்து புதினா கொத்தமல்லி எதுவுமே இல்லை. சரி ஓகே, தயிர் மட்டும் இருந்தால் அது மட்டும் ஊற்றி செஞ்சுருந்தேன். சில நேரத்தில் அதுங்கெல்லாம் இல்லாமல் கூட நார்மலாகவே செய்வேன். அது மட்டும் இல்லாமல் நைட்டுக்கு இந்த பதுக்கி வச்சுருந்தேன்ல காலை, அந்த சிக்கனை எடுத்து கிரேவி வச்சுட்டு சப்பாத்தி சொல்லலான்னு சொல்லிட்டோன்னா அதுவும் டேஸ்ட் சூப்பராக இருந்து. நம்ம யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்துட்டு ஒன்றா செஞ்சால் பரவாயில்ல, 10 வீடியோ பார்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம ஸ்டைலில் ஒன்று செய்வேன்னா அது போல் செஞ்சு தான் இது செட்டிநாடு சிக்கன் செய்யலான்னு பிளான் பண்ணி அது பார்த்தோன்னா, அதுக்கப்புறம் கேரளா சிக்கன் பார்த்தோன்னா சரி ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ஒன்று செஞ்சு வச்சு. ஆனால் அதுவும் சும்மா சொல்லக்கூடாது, டேஸ்ட்டு சூப்பராக தான் இருந்து.